தருமபுர ஆதீனத்தின் கீழ் இயங்கும் அனைத்து உலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் 6வது உலக மாநாடு மே மாதம் 3 தினங்கள் சென்னையில் நடைபெறுகிறது. பல்வேறு ஆதீன மடாதிபதிகள், மாநில முதல்வர்கள், ஆளுநர்கள், லண்டன், ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தமிழ் பற்றாளர்கள் பங்கேற்கிறார்கள். இதற்கான பத்திரிகை வெளியிட்ட தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் அமைந்துள்ள 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. ஆதீனத்தின் கீழ் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பல்வேறு உலக நாடுகளில் 5 முறை சைவ சித்தாந்த உலக மாநாடுகள் நடைபெற்று உள்ளன. 6வது மாநாடு மே மாதம் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சென்னை காட்டாங்குளத்தூரில் நடைபெறுகிறது. SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயம் மற்றும் தர்மபுர ஆதீனம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் லண்டன், அமெரிக்கா, ஜெர்மன், மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளிலிருந்து தமிழ் பற்றாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்கின்றனர். ஆகமம், வரலாறு, சூட்சுமம், சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளில் கலந்துரையாடல்கள் நடைபெறுகிறது. இதற்கான பத்திரிகை வெளியீட்டு விழா தர்மபுர ஆதீன மடத்தில் நடைபெற்றது. பத்திரிகையை ஆதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பத்திரிகையை வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குருமகா சன்னிதானம் மாநாட்டில் நிகழ்வில் பல்வேறு மாநில முதல்வர்கள், ஆளுநர்கள், பல்வேறு மடாதிபதிகள் பங்கேற்க உள்ளதாகும். சைவ மற்றும் தமிழ் பற்றாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகும் அப்போது அவர் தெரிவித்தார். மயிலாடுதுறை செய்தியாளர் இளஞ்செழியன். அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனமும் சென்னை SRM பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்துடன் இணைந்து 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. மே மாதம் 3, 4, 5 தேதிகளில் இந்த மாநாட்டில் பல மாநில முதல்வர்கள், ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வெளிநாட்டில் வாழ்கின்ற அமைச்சர்கள், அங்கிருந்து வருகின்ற பேராளர்கள், அறிஞர்கள் இவர்களை கொண்டு இங்கே நம்முடைய தர்மேயாதீன சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 2000 பேர் கலந்து கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து லண்டன் பிரித்தானிய சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம், மலேசியா ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம், அகில இந்திய இந்து மாமன்றம், கனடா இந்து மாமன்றம், கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் பல சமய ஸ்தாபனங்களும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான் சிவ ஆதீனம், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சைவ நிறுவனங்கள் இதில் பங்கு பெற இருக்கிறார்கள். அத்துடன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பல அமைப்புகளும், சிவாச்சாரியார்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சைவ சமய அறிஞர்கள், ஆலய அறங்காவலர்கள், ஆலய நிர்வாகிகள், சமய ஆர்வலர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சங்க இலக்கியங்கள் முதல் சமகால இலக்கியங்கள் வரை சித்தாந்த பதிவுகள் என்கின்ற முறையில் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், திருமுறை, சாத்திரம் இவர்களை உள்ளடக்கியதாக கருத்துக்கள் பதிவு பண்ணி கட்டுரையாளர்கள் கட்டுரைகளை வரவேற்கப்படுகிறது. மாநாட்டில் நினைவு மலர் ஒன்று வெளியிட இருக்கிறது. இதனால் பல நூல்கள் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் 10க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கின்றோம். ஆய்வு கட்டுரை நூல்கள் 3 தொகுதிகளாக வெளியிட இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் பங்கு பெறுகின்றவர்கள் அனைவர்களும் இந்த ராம்லெட்டை இந்த கருத்து அட்டையின் மூலம் அறிந்து கொண்டு அதன் மூலம் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம். இதற்காக தனித்தனியாக வெளிநாட்டிற்கு தனி குழுக்களாகவும், இந்திய திருநாட்டிற்கு இந்திய தனி குழுக்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மாநாட்டு வரவேற்பு குழு, தலைமை குழு, பார்வையாளர்களை அவர்களை உபசரிக்கின்ற குழு, மலர்குழு, ஆய்வு கட்டுரைகளை தொகுப்பு குழு என்று பல குழுக்கள் போட்டு அதன் மூலம் கட்டுரைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அங்கு வெளியிட இருக்கிறது. அதனால் எல்லோரும் தமிழகத்தில் உள்ள மக்களும் அல்லாமல்
வெளிநாடுகளில் வாழ்கின்ற அனைத்து பெருமக்களும் இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்றது நம்முடைய இது தொடர்ந்து நம்முடைய ஆதீனம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டியது. சென்ற முறையும் அதே போன்று காலதாமதமாகிவிட்டது. இப்போது 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறுகிறது. அன்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி மாலையில் எல்லா ஆதீனங்கள் முதல்ல தொடக்க விழாவில் ஆதீனங்கள் முக்கிய பிரமுகர்களாக இந்திய நாட்டின் முதல்வர் வரைக்கும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். வெளிமாநில முதல்வர்களையும் அழைக்க இருக்கின்றோம். அவர்கள் யார் வருகிறார் என்று தெரிந்த பிறகு அந்த தொடக்க விழாவில் ஆதிநகர்களோட ஆசியோடு தொடங்கப்படுகிறது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி பல அமர்வுகள் தனித்தனியாக அமர்வுகள் கருத்தரங்கு நடைபெறும். இதில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாள் நிறைவு விழாவும் அதே போன்று சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முழுமையாக அந்த பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அவர்கள் இதில் நாங்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இணைந்து.